போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோட அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி இருக்கு. அப்படிதான் நம்ம பனையூர் பண்ணையார் விஜய் திடீர்னு கட்சி ஆரம்பித்து 6 மாதம் 7 மாதத்துக்கு பிறகு முதல் முறையாக ஒரு போராட்டத்துக்கு கிளம்பி போனார். எப்படி போனார்? ஏசி வேனில், கேரவன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் போயிட்டு கிளம்பி போனார். யாரை பார்க்க போனார்? பரந்தூரில் இருக்கிற மக்கள்கிட்ட சந்தித்து அவங்களுடைய குறைகளை கேட்கணும். அவங்க அந்த மக்களுக்காக போராட போகிறேன், அந்த மக்களோடு சேர்ந்து போராட போகிறேன்னு தான் போனார். அப்படி போனவர் என்ன பண்ணார்? அந்த கேரவன்லேயே உட்கார்ந்தார். அதுலேயே ஏசி கேரவன், அதில் மேலே டாப்பில் கொஞ்சம் இது எடுத்துகிட்டு அங்கே மேலே நின்று மைக்கில் நின்று பேச ஆரம்பிச்சிட்டார். ஏங்க, நீங்கள் போனது யாருக்காக? அந்த மக்களுக்காக தானே. மக்களை பார்க்க தானே போனீங்க. அந்த மக்களோடு சேர்ந்து நின்றுதானே அந்த மக்களோட தலைவர்களை, மக்களுடைய பிரச்சனை என்னன்னு மக்களோடு சேர்ந்து நின்று போராடணும். மக்களோடு சேர்ந்து நின்று இறங்கி போராடணும். அந்த மக்களுக்காக அப்போ தான் நீங்கள் குரல் கொடுக்குறீங்க, அந்த மக்களுக்காக பேசுகிறீங்கன்னு தெரியும். அதை விட்டுப்புட்டு காரவனுக்குள்ளே நிற்கிறேன், கீழே இறங்க மாட்டேன், கூட்டத்தை பார்த்தா எனக்கு அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி மக்களை பார்த்து போகாமல், மக்களுக்கு உங்களை பார்க்க வந்தால் தானே, கூட்டம் சேர்ந்தால் தானே உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டு கூட்டத்திலே இப்போ இறங்காமல், கீழே கூட இறங்காமல், தரையில் கூட கால் வைக்காமல் அந்த ஏசி கேரவன்லேயே நின்றுக்கிட்டு மைக்கிலே பேசினார். என்ன பேசினார்னு உங்களுக்கே தெரியும். பேசி என்ன பண்ணார்? பத்திரிகைக்காரங்க வந்தாங்க. ஐயா, எதுக்காக வந்திருக்கீங்க, இதை பற்றி சொல்லுங்கள், இதுக்காக நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, பரந்தூரில் இந்த விமான நிலையம் தொடங்குவதை பற்றி நீங்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க, மதுரையில் ஒரு சுரங்கம் கட்டுவதற்கு ஊரே திரண்டு வந்துச்சு, அந்த போராட்டத்தில் நீங்கள் ஏன் கலந்துக்கல அப்படின்லாம் கேள்வி கேட்கறதுக்காக மீடியாக்காரங்க ஓடி வந்தாங்க. அண்ணா அண்ணா கொஞ்சம் முதல் முறையாக வந்திருக்கீங்க, சொல்லுங்க அண்ணா அப்படின்ட்டு சில பேர் மைக்கை கூட நீட்டினாங்க. அந்த கண்ணாடி வழியாக அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி எடு வேணாம் அப்படின்னு கூட்டமாக ஓடி வந்துட்டீங்க. ஏங்க, போராட்டம் குறித்து மக்களுடைய விழிப்பு மக்கள்கிட்ட இந்த அந்த பரந்தூருக்காக நீங்கள் எதுக்கு வந்தீங்க, எதுக்காக போராட போகிறீங்க, அரசுக்கிட்ட நீங்கள் சொல்ல வைக்கிற கோரிக்கை என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரெண்டுமே சேர்ந்து தானே இது பண்ணுறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் நீங்கள் வைக்க போகிற கோரிக்கை என்ன? உங்கள் போராட்டத்துடைய இது என்ன? இதெல்லாம் சொல்லணும்ல. அதெல்லாமே சொல்லாமல் ஓட்டம் எடுத்து நீங்கள் போயிட்டா எப்படி? வழக்கம் போல் நீங்கள் வீட்டில் உட்காந்து தான் அரசியல் பண்ணுவீங்க. வீட்டில் உட்காந்து தான் ஏதாச்சும் தலைவருக்கு மாலை போட்டு பொன்னாடை போற்றி, அதாவது தலைவர்களுடைய படத்துக்கு அவங்களுடைய நினைவஞ்சலி செலுத்துவீங்க. வீட்டில் உட்காந்து தான் வெள்ள சேதம் ஏற்பட்டாலும் வீட்டுக்கு வர வச்சு தான் மக்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் பிரிய சிநேகிதி கீர்த்தி சுரேஷ் கல்யாணம் அப்படின்னா மட்டும் கோவாவுக்கு போவீங்க. அதுவும் உங்களுடைய இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் த்ரிஷா கூட ஜல்சாவாக தனி விமானத்தில் போவீங்க. அது மட்டும் என்ன, சமீபத்தில் பொங்கல் வந்துச்சு. பொங்கல் சமயத்தில் நீங்கள் மக்களை போய் சந்தித்து மக்களுக்கு ஏதாச்சும் செங்கரும்பு கொடுத்து மாடு பக்கத்தில் இருந்து, விவசாயிகள் பக்கத்தில் இருந்து போஸ் கொடுத்து, விவசாயிகளுக்கு நான் காவலன் ஏதாச்சும் ஒரு டைலாக் அடிப்பீங்கன்னு பார்த்தா, அப்பவும் பார்த்தா கீர்த்தி சுரேஷோட தலைப்பொங்கலுக்கு போய் கொண்டாட போயிருக்கீங்க. ஏங்க விஜய், என்ன சார் இப்படி? என்ன சார் உங்கள் அரசியல் இப்படி இருக்குது? ஒன்று, நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த பரந்தூர் மக்களுக்காக நான் போராடுறேன் அப்படின்னு ஒரு வழக்கம் போல் நீங்கள் ஒரு வீடியோ போடுவீங்களா, ஒரு வீடியோ போட்டுற வேண்டியதானே? அப்படி பண்ணியிருக்கலாமே. அது எதுக்கு இவ்வளோ தூரம் நீங்கள் வரணும்? அது மக்களையும் சந்திக்காமல், கீழே கூட இறங்காமல், பத்திரிகையாளரை சந்திக்காமல் போகிறதுக்கு என்னத்துக்கு நீங்கள் வரணும்? விஜய் சார், ஒன்று நீங்கள் நடிகனாக இருங்க, நடிகைகளை கட்டிப்பிடிச்சு டூயட் பாடி குஜாலா இருங்க, அல்லது அரசியல்வாதியாக இருங்க. அரசியல்வாதியாக இருந்தீங்கன்னா மக்களை சந்திக்கணும், நேரடியாக சந்திக்கணும். அந்த வெள்ளம் சேதம் வந்த போதும் நேரடியாக அவங்கள போய் பார்க்கணும், நடந்து போகணும், கீழே பூமியில் நடந்து போகணும். நீங்கள் காரவன்லேயே நின்று பேசக்கூடாது, மக்கள்கிட்ட இறங்கி போய் பேசணும். அப்போது அரசியல்வாதியாக இருங்க. ஒன்று அரசியல்வாதியாக இருங்க, இல்லைன்னா நடிகனாக இருங்க. இப்படி ரெண்டு கெட்டானா இருக்காதீங்க விஜய். நீங்கள் பனையூர் பண்ணையார்னு உங்களை சொல்கிறதுக்கு பொருத்தமாக தான் இருக்குது. இப்படி காமெடி சில நேரங்கள் அரசியல் ஒரு காமெடியாக எடுத்துக்கிறீங்க. சினிமாவில் நிறைய நல்ல காமெடியெல்லாம் பண்ணுவீங்க.
ஆனால் அரசியல் இப்படி காமெடியாக இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜாம்பவான் மக்கள் திலகம் எம்ஜிஆர்லாம் என்ன பண்ணார்? அரசியல்னு வந்த பிறகு அரசியல் ஆரம்பத்திலே இந்த படங்களை வந்த காலத்துலேருந்து அவர் அரசியலில் இருக்கார். அன்னிலேருந்தே மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். அன்னிலேருந்தே அவர் நடிக்க வந்த காலத்துலேருந்தே மக்களுடைய குறையை கேட்டார். மக்களுக்கு ஏதோ உதவிக்கிட்டே இருந்தார். கடைசி காலம் வரைக்கும் மக்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருந்தார். மக்களோடு இருந்தார். எந்த போராட்டம் பண்ணாலும் மக்களோடு சேர்ந்து போய் போராடினார். மக்களுக்காக இறங்கி போனார். மக்களுக்காக உதவி பண்ணார். மக்களுக்காக வாழ்ந்தார். மக்களுக்காக சில விஷயங்களை செஞ்சார். அதனால் மக்கள் அவருக்காக அவருடைய செல்வாக்கு இது வரைக்கும் மக்கள்கிட்ட இருந்துக்கிட்டு இருக்குன்னா காரணம் மக்களோடு அவர் இருந்தார். மக்கள் திலகம். அதனால்தான் நீங்கள் எங்கே மக்களோடு இருக்கீங்க? நடிகைகளோடு தான் அதிக நேரம் இருக்க விரும்புகிறீங்க. நீங்கள் ஒன்று மக்களோடு மக்கள் பிரச்சனைக்காக அரசியல்வாதியாக வாங்க, இல்லைன்னா ஒரு நடிகனாக இருந்துருங்க. பனையூர் பண்ணையார் அவர்களே, இந்த லட்சணத்தில் உங்களை பனையூர் போராளின்னு ஒருத்தர் பேசுகிறார். அப்பா காசு கொடுத்தா கோமாளியை கூட கோமான் ஆக்கிடுவீங்களாப்பா? என்ன கொடுமை சார் இது. பனையூர் போராளியான், பனையூர் பண்ணையார், பனையூர் கோமாளி தான் ஆக்கிடுவாங்க. நீங்கள் அப்படி தான் நடந்துக்கிறீங்க. விஜய் சார், ஒன்று நடிகனாக இருங்க, இல்லாட்டி அரசியல்வாதியாக இருங்க. இப்படி ரெண்டு கெட்டானா இருக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.